காலை வணக்கம். வகுப்பு 3 பாடம் தமிழ். இன்றைய தலைப்பு எண் 3 கல்வி கண் போன்றது என்ற தலைப்பில் கல்வியின் தேவையையும் முக்கியத்துவத்தையும் அறிந்து கொள்வோம். அன்று விரியூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெறுவதாகவும் வீட்டிற்கு ஒருவர் கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தண்டோரா போட்டு அறிவிக்கப்பட்டது. கிராமங்களில் எந்த ஒரு செய்தியையும் அரசு பற்றிய செய்திகளை இன்னமும் அது வழக்கத்தில் உள்ளது. செய்திகளை தண்டோரா போட்டு அறிவிப்பார்கள். அதுபோன்று அன்று விரியூர் கிராமத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெறுவதாகவும் வீட்டிற்கு ஒருவர் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தண்டோரா போட்டு அறிவிக்கப்பட்டது. அறிவிப்பை கேட்ட பொன்வண்ணன் தம் கடையை பூட்டிவிட்டு கூட்டத்திற்கு சென்றார். அறிவிப்பை கேட்ட பொன்வண்ணன் தம் கடையை பூட்டிவிட்டு கூட்டத்திற்கு சென்றார். தம் கடை என்றால் அவர் மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்துள்ளார். ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களை வரவேற்று பேசினார். ஊராட்சி மன்ற தலைவர், இவர்தான் ஊராட்சி மன்ற தலைவர். இவர் கூட்டத்திற்கு வந்தவர்களை வரவேற்று பேசினார். எதை குறித்து பேசினார் என்றால், சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் அரசின் திட்டம் குறித்து பேசினார். சிறு தொழில் என்றால் ஒரு சிறிய தொழில் என்றால் ஒரு சின்ன கடை, எளிதில் நாம் வாங்கக்கூடிய பொருட்களை வைத்து விற்பனை செய்யும் கடைகளே சிறு தொழில் நிறுவனம் என்று அழைப்போம். அதுபோல் அன்று ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டத்தில் எதை குறித்து உரையாடினார் என்றால், சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகைனா அவங்களுக்கு அரசு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு அரசுக்கிட்ட நம்ம முறையிட்டோம்னா அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தொழில் தொடங்குவதற்கு பணம் உதவி செய்வார்கள். அதே போன்று அந்த சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் அரசின் திட்டம் குறித்து பேசினார். இத்திட்டத்தின் கீழ் யாருக்கெல்லாம் உதவித்தொகை வந்திருக்கிறதோ அவர்களின் பெயர்களை படித்தார். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் நீங்கள் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்களோ அவங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்ற பெயர் பட்டியலை படித்தார். அதாவது திரும்பவும் கூறுகின்றேன் பாருங்கள், விரியூர் கிராமத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திற்கு வீட்டிற்கு ஒருவர் கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தண்டோரா போட்டு அறிவிப்பை கொடுத்தார்கள். அறிவிப்பை கேட்ட பொன்வண்ணன் தம் கடையை பூட்டிவிட்டு கூட்டத்திற்கு சென்றார். ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டத்திற்கு வந்தவர்களை வரவேற்று பேசினார். சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் அரசின் திட்டம் குறித்து, அரசுனா யார், கவர்மெண்ட் திட்டம் குறித்து பேசினார். இத்திட்டத்தின் கீழ் யாருக்கெல்லாம் உதவித்தொகை வந்திருக்கிறதோ அவர்களின் பெயர்களை படித்தார். பொன்வண்ணன் தம்முடைய பெயர் வருகிறதா என ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் கடைசி வரை அவர் பெயர் வரவே இல்லை. பொன்வண்ணன் தலைவரிடம் சென்றார். ஐயா,
எனக்கு ஏன் உதவித்தொகை இல்லை? நானும் பண வசதி இல்லாமல் மிகவும் துன்பப்படுகிறேனே என்று கேட்டார். பொன்வண்ணன் என்ன பண்ணாங்க, அந்த கிராம சபை கூட்டத்தில் அந்த உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கான பெயர் பட்டியலில் தன்னுடைய பெயர் வருகிறதா என எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் வாசித்த அந்த பெயர் பட்டியலில் பொன்வண்ணனுடைய பெயர் இடம்பெறவில்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, தலைவரிடம் போயிட்டு கேட்குறாரு, ஐயா எனக்கு ஏன் உதவித்தொகை இல்லை? நானும் பணம் வசதி இல்லாமல் துன்பப்படுகிறேனே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போது தலைவர் பேசுகின்றார், யாருக்கெல்லாம் பண உதவி தேவையோ அவர்களுக்கான கூட்டம் பற்றி உங்களுக்கு அஞ்சல் மூலம் தெரிவித்திருந்தோமே. அவர் என்ன சொல்கிறாரு, தலைவர், கிராம சபை கூட்டம் நடத்திய தலைவர் என்ன சொல்கிறாரு, யாருக்கெல்லாம் உதவித்தொகை வந்திருக்கோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் முன்னரே தபால் மூலியமாக தெரிவித்திருந்தோமே, நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை? நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். ஆமாம், போன வாரம் அஞ்சல்காரர் கொடுத்தார். என்ன சொல்கிறாரு பொன்வண்ணன், ஆமாம் போன வாரம் அஞ்சல்காரர்னால் யார், போஸ்ட் மாஸ்டர். ஆமாம் கொடுத்தாங்க, படிக்க தெரியாததால் அப்படியே வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்வண்ணன் தலைவரிடம் கூறினார். அதற்கு தலைவர், என்னப்பா உனக்கு தான் படிக்க தெரியல, ஆனால் உன் பையன்தான் பள்ளியில் படிக்கிறானே, அது எப்படி தெரியாமல் போகும்? அவர் என்ன சொல்கிறாரு, நீ படிக்காட்டி என்ன, உன்னுடைய பையன்தான் பள்ளியில் படிக்கிறானே, அவனுக்கு கூட எப்படி தெரியாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். அதற்கு பொன்வண்ணன் சொன்னான், சற்று குற்ற உணர்வோடு தலை குனிந்தபடி, ஐயா நான் மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன். எனக்கு உதவி செய்வதற்காக அவனை அடிக்கடி பள்ளிக்கு விடுப்பு எடுக்க சொல்லுவேன். என்ன சொல்கிறாரு பொன்வண்ணன், அவருக்கே ஒரு மாதிரி குற்ற உணர்வு ஆயிடுச்சு. குற்ற உணர்வோடு என்ன சொல்கிறாங்க, நான் மிதிவண்டின்னு சைக்கிள் ஷாப்பு ரிப்பேர் செய்கிற ஒரு சின்ன கடை வச்சுருக்கேன். அதில் எனக்கு உதவிக்காக என்னுடைய பையனை நான் அடிக்கடி லீவ் எடுக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சில சமயங்களில் தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் தானோ என்னவோ அவனுக்கு சரியாக எழுதவும் படிக்கவும் தெரியாமலே போய்விட்டது. என்ன சொல்கிறாரு, அவருடைய கடையை பார்த்துக்கிறதுக்காக அவனுடைய மகனை அடிக்கடி லீவ் எடுக்க சொல்வாராம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்கூலுக்கு சரியாக போகாததுனால அவனுக்கு என்ன தெரியல, எழுதவும் படிக்கவும் தெரியலை. ஆனால் அவனுடைய ஆசிரியரும் இதை பற்றி என்னிடம் அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவார். பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு அறிவுரையும் கூறுவார். ஆசிரியர்னா யார், டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, அவனை லீவ் எடுக்காமல் ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரையும் சொல்லியிருக்காங்க. டீச்சர் அறிவுரை கூறுவார், நான் தான் தப்பு செய்துவிட்டேன், என் மகனை இப்படி படிக்க தெரியாதவனாக ஆக்கிவிட்டேன் என்று வருத்தத்துடன் கூறினார் பொன்வண்ணன். பொன்வண்ணன் என்ன பண்ணுறாரு, அவருடைய தவற உணர்ந்து மனம் வருந்தினார். எதற்காக, தன்னுடைய மகனை தன்னுடைய கடையில் பணியின் காரணமாக வேலை காரணமாக பள்ளிக்கு சரியாக அனுப்பாமல் விடுப்பெடுக்க செய்ததால் இப்பொழுது ஒரு முக்கியமான லெட்டர்னா அது, அவங்களுக்கும் பண வசதி இல்லை, ஆனால் அரசு அவங்களுக்கு என்ன பண்ணலை, உதவித்தொகை வழங்கலை. ஏன், அவங்கள கலந்துக்க சொல்லி அனுப்பின கடிதம் அவர் படிக்காமல் இருந்ததால், அவர் பையனையும் படிக்க அனுப்பாததுனால உதாசீனப்படுத்திட்டு இருந்துட்டாங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் உதவித்தொகை, யாருக்கெல்லாம் உதவித்தொகை வந்திருக்கோ அவங்களுடைய பெயர் பட்டியலில் பொன்வண்ணனுடைய பெயர் இடம்பெறலை. ஏன்னா அவர் என்ன பண்ணலை, அன்றைக்கே அந்த கடிதத்தை படித்து பார்த்துருந்தா இன்றைக்கு அவருக்கு அரசு வழங்கும் உதவித்தொகை கிடைத்திருக்கும். நம்ம பிள்ளையும் நம்ம படிக்க வைக்கலையே அப்படின்னு தன் தவறை வருத்தத்துடன் கூறினார் பொன்வண்ணன். உங்கள் அறியாமையால் இப்போது என்னவாயிற்று பார்த்தீர்களா, அரசின் உதவித்தொகையை உங்களால் பெற முடியாமல் போய்விட்டதே. கல்வி அறிவு இருந்தால்தான்
நாள்தோறும் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளையும் அறிவியல் மாற்றங்களையும் அறிந்து கொள்ள முடியும், நன்மையும் மேம்படுத்தி கொள்ள முடியும். என்ன சொல்கிறாரு தலைவர் பொன்வண்ணனுக்கு அறிவுரை வழங்குகிறார். என்னன்ட்டு பாருங்க, நீங்கள் உங்கள் குழந்தைய படிக்க சரியாக அனுப்பாமல் கல்வி அறிவு இல்லாததால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊக்கத்தொகையும் கிடைக்காமல் போனது. அதற்கு காரணம் கல்வி அறிவு இருந்தால்தான் நாள்தோறும் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளையும் அறிவியல் மாற்றங்களையும் அறிந்து கொள்ள முடியும், நம்மை மேம்படுத்தி கொள்ளவும் உதவும். கல்வி தொழிலுக்கு வழிகாட்டுகிறது, வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுகிறது. இப்போதாவது புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கல்வியின் முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் பொன்வண்ணனுக்கு தலைவர் எடுத்து உரைக்கின்றார். ஐயா, இப்போ நான் நன்கு புரிந்து கொண்டேன். நான் தான் கல்வி கற்காமல் இருந்துவிட்டேன். என் மகனாவது நன்கு படித்து வாழ்வில் முன்னேறட்டும். இனி நான் என் மகனை வேலைக்கு ஆக நிப்பாட்டாமல் பள்ளிக்கு அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தலைமை ஆசிரியரிடம் மீண்டும் பள்ளியில் சேர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வேன் என்று பொன்வண்ணன் கூறினார். தலைவர் அதற்கு புரிந்து கொண்டால் சரிதான். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தால் நீங்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது, நம் கிராமத்தினர் அனைவருமே அறியாமை நீங்கி கல்வி குறித்த விழிப்புணர்வு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் கல்வியின் தேவையை குறித்து எடுத்துரைத்தார். கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் பொன்வண்ணன். பாருங்க, இந்த மகனை என்ன பண்ணிட்டாங்க பொன்வண்ணன், தன்னுடைய வேலைக்காக வேண்டி தன்னுடைய கடையை பார்த்து கொள்ள வேண்டி படிக்க ஒழுங்காக அனுப்பாமல் அடிக்கடி விடுப்பெடுக்க செய்ததால் இன்று அவர்களுக்கு வேண்டிய ஒரு முக்கிய நிகழ்வினை பெற இயலாமல் போகிவிட்டது. ஆகவே நாமும் காலத்தே பயிர் செய் என்ற சொல்லுக்கிணங்க அந்தந்த கால நேரத்தில் நாமும் கல்வியை கற்றுக்கொண்டால்தான் அன்றாட நடக்கும் நிகழ்வுகளையும் அறிவியல் மாற்றங்களையும் அறிந்து கொள்ள முடியும்.